கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஆலோசனை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒன்று. இதை ஒரு கட்டளையாகவும் நாம் சொல்லலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகமான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், வாழ்க்கையில நாம கடந்து போன சில பாதைகள் நம்முடைய இருதயத்தில் ஆறாத காயங்களாக இருக்கும். சில விஷயங்கள் சில மனிதர்கள் பேசின வார்த்தைகள், சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம இக்கட்டான பாதையின் வழியா நம்ம கடந்து போகும்போது சில மனிதர்கள் பேசின வார்த்தை, நம்மளால் அந்த வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். சிலர் பேசின வார்த்தைகள் அப்படியே ரணமா இருக்கும், இன்னமும் குத்தி கிழிக்கிற மாதிரி சில மனிதர்கள் வார்த்தையினால நம்மை கொன்றுப்பாங்க. அப்ப அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாருமே, எல்லா தேவ பிள்ளையும் ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையுமே கடந்து வந்தவர்கள் தான். யாருமே எனக்கு அப்படிப்பட்ட துன்புறுத்தப்பட்ட ஆட்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே கண்டிப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வந்தவர்களாக தான் இருக்க முடியும். ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்டத்தை நம்ம சந்திச்சிருப்போம். அது இந்த வகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சில மனிதர்கள் பேசின பேச்சுக்களா இருக்கலாம், அல்லது சில பாதைகளை நம்ம கடந்து போகும்போது, சில வியாதி வேதனையின் மத்தியில கடந்து போகும்போது அதுல இருந்த நம்ம சரீரத்தின் வேதனைகள், அது ஒரு பக்கம். இல்ல சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி செய்த சில காரியங்கள், அல்லது சில பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாய் செய்த சில கிரியைகள், இப்படி எது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு இக்கட்டான பாதையை நம் வாழ்க்கையில கடந்து போயிருப்போம். போகாம யாருமே நாங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படியே செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வேதத்துல நம்ம பார்ப்போமானால் செல்வ சீமானாய் வாழ்ந்த யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழணுமோ வாழ்ந்தார். அப்ப அவருடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட காரியங்களை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போகப்பட்டார். அப்ப வாழ்க்கை என்பது அப்படிதான். எல்லா நேரமும் ஒரே மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த காலங்கள் எப்படி மாறும், யாருடைய வாழ்க்கை என்ன மாதிரி மாறுங்கிறது தெரியாது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது, முந்தின காரியங்கள். ஒரு காலத்துல போராட்டத்தின் மத்தியில நீங்க போகும்போது நீங்க போகப்பட்ட பிரச்சனைகளின் காரியங்கள், அதுல சில மனிதர்கள் பேசின பேச்சுக்கள், உங்க வாழ்க்கையில சில நடந்த துக்ககரமான சில காரியங்கள், நீங்க எதிர்பார்த்த ஒன்று ஆனா நடந்தது வேற ஒன்று, சில உங்களை ஏமாற்றின சில காரியங்கள், சில சம்பவங்கள், உங்களை மனிதர்கள் சிலர் உங்களை ஏமாற்றின விஷயங்கள், இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த நினைவுகள், பழைய நினைவுகள், எப்படியெல்லாம் எனக்கு இருந்தேன், எப்படி நாம வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்தோம், எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பேசிட்டாங்க, இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படி அந்த பழைய நினைவுகள், இப்படியெல்லாம் வார்த்தைகள் எங்களை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் பேசின வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அப்படியே ரணமா கிழிக்கும். அது எத்தனை வருஷங்கள் ஆனாலுமே சிலர் பேசின வார்த்தைகள்லாம் நம்ம இருதயத்தை விட்டு அந்த காயங்கள் போகாது அவ்வளவு சீக்கிரமா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், முந்தினவைகளை உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காதீங்கிறாரு. பூர்வமானவைகள் சிந்திக்கப்பட வேண்டாம். எல்லாம் நீங்க கடந்து போனீங்க தான். நீங்க பல பிரச்சனைகள், பல போராட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து இருக்கிறீங்க. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமான கோலியாத்துக்கள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க. நிறைய பேருடைய பேச்சுகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு துரோகம் பண்ணின காரியங்கள், எவ்வளவோ விஷயத்தை உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நீங்க கடந்து போனீங்க, எல்லாம் நீங்க பார்த்தீங்க. ஆனா இத்தனை காலத்துக்கு அதையே நினைத்து கொண்டிருப்பீங்க. அன்றைக்கு நடந்த காலங்கள், நடந்த சூழ்நிலைகள் வேற, அதெல்லாம் கடந்து போயாச்சு, கடந்து போனது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு நிற்க வைத்துட்டார்ல. இன்னைக்கு அந்த பிரச்சனை உங்ககிட்ட இல்லைல்ல, இன்னைக்கு அந்த போராட்டம் இல்லை, இன்னைக்கு அந்த கோலியாத்தை நீங்க பார்க்கல, இன்னைக்கு அந்த எகிப்தியர்களை நீங்க பார்க்கல.
ஒரு காலத்துல அவங்க மத்தியில நீங்க இருந்தீங்க, அந்த போராட்டத்தை நீங்க கடந்து வந்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் இருந்தீங்க, ரைட். ஆனா இப்ப அந்த போராட்டம் இல்லை உங்களுக்கு. அதை சில வருஷங்களா நீங்க கடந்து வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சது. ஆனா இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு, அன்னைக்கு அவங்க எங்களை பார்த்து இந்த வார்த்தை பேசிட்டாங்க, அந்த காயம் அன்னைக்கு இப்படி நடந்துருச்சு. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் கூட சிலரால மறக்க முடியாது. சில 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த பகையை கூட இன்னும் அப்படியே மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு சிலர் பேசின அந்த காயங்கள் அவ்வளவு சீக்கிரமா ஆறாது. ஏன்னா அவங்க பேசின வார்த்தைகள் அப்படி இருக்கும். அந்த ரணமான வார்த்தைகள், அந்த ரணமான சூழ்நிலைகள் அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ள அந்த காயமாவே இருக்கும். அப்படிதானே இருக்கிறீங்க? அதுதானே நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையா இருக்கு. அவங்க பேசின வார்த்தையை இன்னமும் என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவங்க பேசின வார்த்தைகள், அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே நின்றுகிட்டே தான் இருக்கு. அதை இன்னும் மறக்க முடியல என்னால. அதனுடைய வேதனையினுடைய கூர் இன்னும் உடைக்கப்படல. அதை நினைச்சு பார்த்தா இந்த நிமிஷமும் கூட அழுகணும் போல தோணுது. இந்த நிமிஷமும் கூட வேதனையா நிக்குது. அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்த்தா சிலர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலை கடந்து வந்த ஆளுங்களை பார்த்தேன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா கூட அவங்களால அந்த ஷாக்கா தான் இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க நிக்கிறீங்களா? பழைய காரியங்கள், பழைய சம்பவங்கள், பழைய நினைவுகள், பழைய வேதனைகள் அப்படியே உங்களை இன்னுமே அந்த ஒரு காயம் கட்டப்படாத ஒரு நிலைமையில, அந்த இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, ஒட்டஞ்சு போன அந்த நேரங்கள், அநேகருக்கு முன்னாடி தலகுனிஞ்சு போன அந்த நேரம், அநேகருக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட அந்த நேரம், நம்ம ஏளனமாய் பேசி நம்மளை கேவலமாக பார்த்து பேசின அந்த நேரங்கள், அந்த தருணங்கள் எதுவுமே இன்னும் என் வாழ்க்கையில மறக்கப்பட முடியல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த வேதனை இன்னும் எனக்கு நிக்குது, என்னால் அதை மறக்க முடியல, என்னால் இன்னும் அதை மறக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்க முந்தினவைகளை நினைக்க கூடாது. நிறைய நேரத்தில் நாங்களும் நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா எங்களால இருக்க முடியலையே. ஏன்னா நாங்க போன சூழ்நிலை அப்படி. இன்னும் அந்த பழைய நினைவுகள் எங்க வாழ்க்கையில இருந்து இன்னும் மாற மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு போராட்டத்தை தான் நாங்க பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வேதனையில தானே நின்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஆனா நம்ம பல போராட்டங்களை கடந்து போயிருப்போம். ஆனா அவர் காயம் கட்டுகிற தேவன். உங்க இருதயத்துல காயம்தானே இருக்கு. எப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்ல நடந்துருச்சு, இந்த மாதிரி துக்கமான சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையில கடந்துக்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல, ஆனா நடந்துருச்சு. இப்படி இவங்க பேசின வார்த்தைகளை என்னால இன்னுமே ஜீரணிச்சுக்கவே முடியல, இவங்க இப்படி பண்ணுவாங்களாங்கிறத என்னால எதிர்பார்க்கவே முடியல அப்படிங்கிற வேதனையெல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்றது கடினம் தான், அது மறக்கிறது கடினம் தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. உங்களால் அது மறக்க முடியாது, உங்களால் அது உங்க மாம்சத்தில் அதை மேற்கொள்றது கடினம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. மகனே மகளை என்கிட்ட வாங்க, மறக்கிற கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. உங்க இருதயத்துல இருக்க காயத்தை நான் காயம் கட்டுறேங்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவரால மட்டும்தான் நம்ம காயத்துக்கு காயம் கட்ட முடியும். நம்ம அந்த ரணங்களுக்கு மருந்து போட ஆண்டவரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. நீங்க உங்க மாம்சத்துல நான் இதை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியல. நான் இந்த வேதனையிலிருந்து வெளியில வந்துடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால வர முடியல. அப்படித்தானே போராடிட்டு இருக்கிறீங்க? இதானே உங்க நிலைமை? அப்படித்தானே இருக்கீங்க? நானும் எவ்வளவோ நேரத்தில் இதை மறக்கணும் 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 மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியல. நீங்க மாம்சத்துல நினைச்ச முடியாதுங்க. ஏன்னா நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க. ஏன்னா அந்த வேதனையின் உச்சம் அந்த அளவுக்கு, அவ்வளவு போராட்டத்தை பார்த்துருக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க, அது எல்லாமே கடந்து வந்துட்டீங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, உனக்கு அது காயம்தான். உங்க இருதயத்துல அதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வர முடியாதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னும் அந்த காயத்துல இருந்து நீ வெளியில வர்றதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். உன் இருதயத்துல எவ்வளவு ரணங்கள் இருக்கு, ஆறாத ரணங்கள், வருஷ கணக்கா இருக்கிற ரணங்கள் இருக்கா, நான் அதுக்கு மருந்து போட்டு உன்னை காயங்களை கட்டுகிற ஒரு கர்த்தரா நான் உன் கூட வர்றேன்னு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். காயங்கற்றவரா நான் வர்றேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் இடத்துல விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஏன்னா சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறத பாத்தீங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பழைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க மறந்தாதான்
புதிய காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க முடியும். பழைய நினைப்பு, பழைய காரியங்களை எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யணும்னா எப்படி செய்வாரு? சில நேரங்கள்ல அந்த பழைய நினைவுகள் நமக்கு மறந்துதான் ஆகணும். மறக்க முடியலைன்னா ஆண்டவரோட சமூகத்துல இன்றைக்கு நீங்க கதறுங்க, ஆண்டவரை எனக்கு அந்த மறக்கிற கிருபையை கொடுங்க. அந்த வேர் இருக்கு. இந்த துக்கம் என் வாழ்க்கையில நடந்துருச்சு, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சுங்கிற வேதனை உச்சம் என்னால தாங்க முடியலதான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, என்கிட்ட வாங்க மகனே மகளே, என்கிட்ட வா, நான் உனக்கு காயம் கட்டுறவர நான் நிக்கிறேன். உனக்கு எந்த வேதனை இருக்கு, உன் இருதயத்துல என்ன காயம் இருக்கு, அந்த காயம் கட்டுறவர நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரே. பிடிச்சுக்கிறீங்களா? அதுதானே மீண்டு வெளியில வர முடியல. இவங்க பேசின வார்த்தை என்னால மறக்க முடியல, இந்த சூழ்நிலையை என்னால மறக்க முடியல, இந்த இழப்பை என்னால மறக்க முடியல, இந்த வேதனையை என்னால மறக்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க கதறிக்கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, என்கிட்ட வாங்க, நான் காயம் கட்டுகிறவர், நான் உன் காயத்தை ஆற்றுவேன், நான் தேற்றரவாளன், உனக்கு ஆறுதலை கொடுக்கிறேன், நான் செய்கிறேன், அதை மறக்கிற கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களா? ஏன்னா நீங்க மறக்கல அப்படின்னா, அதே நினைப்புகளோடய இருந்தீங்கன்னா புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. இதுதான் விஷயம். ஏன் ஆண்டவர் மறக்க சொல்றாரு அப்படின்னா, முதல் வசனத்திலே சொல்ற முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதெல்லாம் நீங்க சிந்திக்காம இருந்தீங்கன்னா புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டு. அதனாலதான் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பழைய பிரச்சனை 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லையே. ஆனாலும் உங்க நினப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சீர் அவங்க பேசின. ஆனா நினைக்க வேணும், எதை நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைங்க, நினைச்ச ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா இவங்களை நடத்தி கொண்டு வந்தார், அந்த பிரச்சனையில இருந்து எப்படி உங்களை மீட்டெடுத்தார், அதை நினைச்சு ஆண்டவரை துதிங்கன்னா. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன நினைவு இருக்கு அப்படின்னா, அந்த வேதனையினுடைய வேர் தான் உள்ள நிக்குதே ஒழிய என்ன இல்லைன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, ஆண்டவர் என்னை விடுவித்தாரே, ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் இந்த பாதையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், அந்த எண்ணங்கள் நம்ம மறக்க கூடாது. அந்த நினைப்புகளை நம்ம மறக்க கூடாது. அதை நினைச்சு ஆண்டவரை துதிக்கலாம். ஆனா உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் இருக்குமானால் நீங்கள் அதை மறந்துதான் ஆக வேண்டும். அப்பத்தான் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னால முடியாது, உன் மாம்சத்துல நீ போராடி இதை ஜெயிக்க முடியாது, சில கரணங்களை மாத்துறதுக்கு உங்களால முடியாது, என்கிட்ட வாங்க, நான் உன் கண்ணீரை காயம் கட்டுறேன், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உன் இருதயத்தில் இருக்கிற காயங்களை நான் ஆற்றுறேன், என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க மறந்தால் மட்டும்தான் புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டாகும். மறக்க முடியல பிரதர், மறக்கவே முடியல. அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால முடியாதுங்க, தேவனால கூடும், என் தேவனால் அதை மாற்றக்கூடும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இதெல்லாம் நான் மறக்கிற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில வேறா இருக்குது, இந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வேறா நிக்குது, துக்கத்தினுடைய வேறா இருக்குது, இந்த வேற எனக்குள்ள பிட்டிங்கி எறிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க. நீங்க கேட்டா கண்டிப்பா அதை ஒட்டைக்கிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் வெளியில வர விரும்புறேன், என் மாம்சத்துல போராட முடியல, நீங்க எனக்கு பலன் கொடுங்கன்னு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுக்க கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. ஆண்டவரை எனக்கு மறக்கிற கிருபையை கொடுங்க, அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களால் முடியாது தான், கதறீங்க, நிறைய நேரத்தில் போராடுறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை எனக்கு மறக்கிற கிருபையை கொடுங்கப்பா, நான் எல்லாமே எனக்கு மறந்துடணும், மறந்து புதிய ஆரம்பத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும்னா இதை நீங்கள் மறக்கணுங்கிறது தான் கர்த்தர் கொடுத்த கட்டளை. இப்போ ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தம். ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் ஒப்பு கொடுப்ப ஒரே ஒரு அர்ப்பணிப்பு போதும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, முந்தின நினைவுகளை அவங்களால நினைக்க முடியல, சில காயங்களால் அவங்க மீண்டு வெளியில் வர முடியல ஆண்டவரே, கதறாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய ஆரம்பத்தை அதனால தான் பார்க்க முடியலைங்கிற ஒரு காரியமே அந்த பிள்ளைகளுக்கு இப்போ தான் கர்த்தர் பேசி புரிய வைக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தயவுகளை கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் வெளியில வர முடியாம தவித்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு உங்க பலத்தினால நிரப்புங்க. அந்த மறக்கிற கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. கொடுத்து உங்க
உங்க பிள்ளைங்களை நீங்க பலப்படுத்துங்க. இப்போ உங்க பலன் அந்த பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே. அந்த மறக்கிற கிருபையை உங்க பிள்ளைகள் மேல வைங்க. அந்த ரணங்களை நீங்க ஆற்றுங்கப்பா. அந்த ரணத்துக்கு நீங்க காயம் கட்டுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்துல எக்கச்சக்கமான காயத்தோடு நிக்கிறாங்க. அந்த காயத்துக்கு நீங்க ஆறுதல் படுத்துகிற தேவனாக, காயம் கட்டுகிறவராக, தேற்றரவாளனாக, ஆறுதலின் தெய்வமாக நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்கிறத அந்த இடத்தை நீங்க ஃபில் பண்ணுங்கப்பா. அவங்க இழந்த இழப்புகளை நினைச்ச காயங்கள், சில மனிதர்கள் பேசின காயங்கள், சில சூழ்நிலைகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு மாற மாட்டேங்குது ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது மாறினால் மட்டும்தான் நீங்க ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும்னு இன்றைக்கு கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தையின்படியே உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு உங்க பிள்ளைங்களை மகிழ பண்ணுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை உங்க பிள்ளைகள் மேல வைங்க. அந்த கிருபை இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அந்த தயவு இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உங்க பிள்ளைங்களை தொடுங்க, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.